தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரியே சைடு வாங்கி உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் நம்ம மயிலோ இங்கே படுத்துக்கிட்டார் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் சைடு வாங்கி உட்காந்துருக்கேன். ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோம். அதாவது திருமாவளவன் அவர்கள் சென்னையில் பேசும்பொழுது ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. ஆதிதிராவிடர்களுடைய உரிமைக்கான அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது இது மாதிரி நமக்கு 4 எம்எல்ஏ சீட்டுகளும் 2 எம்பி சீட்டுகளும் நமக்கு இருக்கிறது அப்படின்றதை வைத்து கூட நம்மளால் எதுவும் செய்ய முடியல. அப்போ நம்ம அதிகாரத்தை இன்னும் நிறைய நமக்கு நம்ம பெற வேண்டும் என்றால் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது கூடுதலான பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்று பொருள்பட பேசியிருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியின் பெயர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணியில் இருந்தது. எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, 2019 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அது கூட்டணியில் இருந்தது. 2021 தேர்தலில் கூட்டணியில் இருந்தீங்க. 2024 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. ஸோ 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தலையும் நீங்கள் இருந்ததற்கு உங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட உங்களால் ஒரு கொடியேற்ற கூட முடியவில்லை என்று இன்றளவும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. அப்போ அந்த கூட்டணி அப்படின்றதுல இருந்து உங்களுக்கு என்ன பயன்? எதனால் அந்த கூட்டணியில் நீங்கள் தொடர்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி வருதில்லை. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னா, நாங்கள் அதிகாரத்துடன் பயணிப்பது அப்படின்றதை வைத்து தான் நமக்கு தேவையானதை சாதிக்க வேண்டியதாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நமக்கு தேவையானது அப்படின்றது என்னன்றது எனக்கு புரியல. உங்கள் கட்சிக்காரங்க ஈடுபடக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்துலலாம் போலீஸ் தலையிடாமல் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள வேண்டியதா அப்படின்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்பது இந்த கடந்த 4 ஆண்டுகளில் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. நான் சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இன்றைக்கி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வன்கொடுமை சம்பவங்கள் தினம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பெரம்பலூரில் ஒரு இளைஞன் அவன் புல்லட் ஓட்டிட்டு போகிறான். பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், நீ எப்படி புல்லட்டை ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கை துண்டிக்கப்படுகிறது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசிகா அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு 100 புல்லட்டில் விசிகா தொண்டர்கள் நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு நாங்கள் புல்லட்டை ஓட்டிட்டு வரோம் பாருங்கள் அப்படின்றீங்க. இதுவா நாம் எதிர்பார்ப்பது? நீங்கள் யாரை நோக்கி இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும்? இங்கே சமூக நீதிக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஸ்டாலினை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இப்படி தலித் மக்களுக்கு எதிராக வன்கொடுமை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவே, இந்த குற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன தீர்வை காணப்போகிறீர்கள்? நிரந்தர தீர்வு என்னதான் இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா? உங்களுக்கான அதிகார பகிர்வு அப்படின்றத பற்றி பேசுகிறீங்க. கூடுதல் எண்ணிக்கையில் நமக்கு சீட்டுகள் இருந்தால்தான் அதிகார பகிர்வை நோக்கி நாம் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. கூடுதல் எண்ணிக்கையில் உங்களுக்கு சீட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண்டு இருக்குது இன்னும் தேர்தலுக்கு. இந்த ஓராண்டு இருக்கும் பொழுதே நான் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன், 2026 இந்த கூட்டணியில் தான் இருப்பேன், நான் எப்பொழுதும் இவர்களுக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன், இப்படி எல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களை யார் மதிப்பார்கள்? அந்த பிளாஸ்டிக் சேர் கூட உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்களுடைய கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுன் என்ன கேட்டார்? என்னுடைய தலைவருக்கு அதிகாரத்தில் பங்கு இது அளிக்க வேண்டும் என்று கேட்டார். இது தப்பா? இதே நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்களா? இதே நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்த பொழுது அதுதானே உங்களுடைய அந்த நிலைப்பாடாகவே இருந்தது. அப்போ அந்த அதிகாரத்தில் பங்கு என்பதனை முன்வைத்து அவர் ஒரு பேச்சு பேசினார் என்ற ஒரே காரணத்திற்காக, ஒரு கருத்தை தெரிவித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை கட்சியிலிருந்து நீக்கும் அளவிற்கு நீங்கள் சென்றீர்கள். அவ்வளவு நெருக்கடிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது, அதாவது வெளியிலிருந்து வழங்கப்பட்டது. நீங்களாக உங்களது கட்சி தொண்டர்கள் அந்த நெருக்கடியை வழங்கி நீங்கள் அவரை வெளியேற்றணும் என்று சொன்னால் அது பரவாயில்லை. தொண்டர்கள் எல்லோரும் ஆதவ் அர்ஜுன் சொல்வதுதான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். அப்போ அவர்களே அதை ஆமோதித்து விட்ட பின்னர் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடைய தொண்டர்களை தான் விரும்புகிறார்கள், ஆமாம் அதிகாரத்தில் பங்கு என்பது எனக்கு அவசியம் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் சொன்னீர்களா? ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், திமுக அதிகாரத்தில் பங்கு என்பதனை உங்களுக்கு வழங்காது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உங்களை ஒரு கருவேப்பிலையாகத்தான் வைக்கிறார்கள். முழுவதுமாக உங்களை மதிக்கவில்லை, மதிக்க மாட்டார்கள். அதனால்தான் பிளாஸ்டிக் சேர் அப்படின்ற அந்த சொல்லாடல் வருகிறது. ஏனென்றால் உங்களை அப்படித்தான் அவர்கள் மதிப்பார்கள். பிரச்சாரத்துக்கே பாருங்கள், நீங்கள் உங்களுடைய கொடி பொருத்தப்பட்ட வாகனங்கள் எல்லா இடத்திற்கும் செல்லாது.
வெறும் காலனிகளில் மட்டும்தான் உங்களுடைய கொடி பொருத்தப்பட்ட வாகனம் அனுமதிக்கப்படும். மற்ற இடங்களில் எல்லாம் உங்களுடைய கொடி அகற்றப்படும். இதுதான் திமுக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இதை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். எப்படி என்றால் 2026 தேர்தல் என்பது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை விட பன்மடங்கு முக்கியம் திமுகவுக்கு. இங்கே கூட்டணி என்பதற்கு அச்சாரமாக இருப்பதே நீங்கள் தான். நீங்கள் கழண்டு கொண்டால் அங்கே மொத்தமும் கழண்டு கொண்டது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் துணிச்சலாக முடிவெடுக்க மாட்டீர்கள் அப்படின்ற தைரியம்தான் அவர்களுக்கு. அதனால்தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களை அழைத்து மேடையில் ஏற்றி அல்லது உங்களை அறிக்கை வாயிலாக கொடுக்க வைத்து நாங்கள் திமுகவுடன் தான் இருக்கிறோம் என்று சொல்ல வைக்கிறார்கள். உங்களுடைய தனித்துவத்தை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சாதிய வன்கொடுமைகள், இது குறித்து அரசாங்கத்திலிருந்து கள்ள மௌனம். வேங்கை வயலிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுக்கிறது. நீங்கள் கேள்வி கேட்டதாக இல்லை, உங்களால் முடியல. மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ இந்த மாதிரி அறிக்கை. வன்னி அரசு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார். என்ன அப்படின்னா, ஐ திங்க் 28 பிப்ரவரி நினைக்கிறேன், ஒரு அறிக்கை விட்டார். என்ன அப்படின்னா, 25 தொகுதிகள் கொடுத்தால்தான் எங்களுக்கான மரியாதை இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை. அப்புறம் அவ்வப்பொழுது நீங்களும் சொல்வீர்கள் என்னென்னு, இந்த மாதிரி 4 எம்எல்ஏ சீட்டு, 2 பாராளுமன்ற தொகுதிகள், இதை வைத்து நாங்கள் என்ன பண்ண முடியும், இதை வைத்து கூட எங்களுக்கான மரியாதை கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மரியாதை கிடைக்கலன்னா அங்கே ஏன் இருக்கணும் அப்படின்றதுக்கு நேரடியான பதில் இருக்கிறதா என்றால் இல்லை. அதுக்கு உடனே என்ன பண்ணுவீங்க, பாஜக உள்ளே வந்துடும். எப்படி வரும்? இங்கே பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடியவை 2, திமுக, அதிமுக. இதில் திமுகவுடன் நீங்கள் பயணித்தால்தான் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பயணிக்கவில்லை என்றால் தான் பாஜக உள்ளே வந்துடும்னா, அதிமுக இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணியில் இல்லையே. உடனே அதுக்கு என்ன தாவுவீங்க? அதிமுக பிரிந்திருக்கிறது. அது எப்படி பிரிந்திருக்கிறது? கட்சி ஒருமித்து இருக்கிறது, கட்சிக்கு சின்னம் இருக்கிறது, கட்சியின் பொதுச்செயலாளர் என்பதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்படின்னும் பொழுது எப்படி பிரிந்திருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அப்போது திமுகவால் விலை பேசி வாங்கப்பட்டு விட்டீர்கள் அப்படின்றதை மறைப்பதற்கு, உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவால் வாங்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்றதை மறைப்பதற்கு, நீங்கள் ஏதாவது இப்பொழுது எதிர்த்து பேசினால் இந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்கு கூட, உங்கள் கட்சியை பிளவுபடுத்துவதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதனை மறைப்பதற்கு, என்பதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதற்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுவது என்னென்னா, அதிமுகவுடன் நான் கூட்டணியில் போக முடியாது, நான் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிக்கொண்டே எங்களுக்கு கொடியேற்ற கூட அனுமதி வழங்கப்பட மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போது இங்கே அடங்கமறு, அத்துமீறு, திமிரியழு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் தான் அவங்களுக்கு தேவை, அவங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் டிமாண்ட் பண்ண வேண்டாமா? செஞ்சீங்களா, செய்யலை அப்படின்றதா இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், திருமாவளவன் உங்களுக்கு அந்த மீசை தேவையே இல்லை, அதை சவரம் செய்து விடுங்கள். இந்த மிடுக்கான பேச்சு இதெல்லாம் அவசியமே இல்லை. ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டீர்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.